வரலாம் வரலாம் வரலாம். வாங்க வாங்க வாங்க. முன்னாடி போங்க போங்க. சூப்பரா இருக்கா பாருங்க பாருங்க. ஓகே வணக்கம் ஃபாதர். வணக்கம். சொல்லுங்கள் ஃபாதர், இந்த சில்ட்ரன்ஸ் பார்க் வந்திருக்கீங்க, ஒரு 108 பேரோட வந்திருக்கீங்க. அது என்ன, எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். எனது பெயர் அருள் தந்தை அற்புதராஜ். தொன் கோனல்லா சிறப்பு பள்ளியினுடைய இயக்குநராகவும் முதல்வராகவும் நான் செயலாற்றி கொண்டு வருகிறேன். இந்த பிள்ளைகள் கடவுளால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய வரங்கள், செல்ல குழந்தைகள் அப்படின்னு நாங்கள் வந்து எண்ணுறோம். எங்களுக்கு அதில் அவளை அப்படி கூப்பிடுவதில் எங்களுக்கு பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இவர்களுக்கு வந்து நிறைய பாடத்திட்டங்கள் உண்டு. வகுப்பறை பாடத்திட்டங்கள் நம்ம பார்க்குறோம். படங்களை பார்த்து பாகங்களை கண்டறிதல் இவற்றெல்லாம் சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக் கொடுக்குறோம். ஆனால் இன்றைக்கு அவர்கள் வந்து அந்த காண்போம் கற்போம் கற்பிப்போம் அப்படிங்கிற தலைப்பில் அந்த நிகழ்வு மூலமாக இங்கே கொண்டு வரோம். அப்படின்னாக்கா வகுப்பறையில் இவர்கள் என்ன பாடம் கற்றுக்கொண்டார்களோ பார்த்தார்களோ அதை நேரடியாகவே பார்ப்பது. இப்போ பார்த்தோன்னாக்கா மான் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். இன்றைக்கு வந்து இங்கே வந்து இப்படி தான் மான் இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லி கட்டுவது. இந்த இயற்கை எழில்மிகு காட்சிகள், எவ்வளோ உயிரினங்கள், பாம்பு இப்படிலாம் நிறையா பார்க்கணும். இதெல்லாம் நேரடியாக பார்த்து இவர்கள் கற்றுக்கொள்கின்ற பொழுது இந்த அறிவுசார் குறைபாடிய குழந்தைகள் இன்னும் அதிகமாக வளர்ச்சி பெறுகின்றாங்க. இப்படி தான் இருக்கணும், நம்ம உள்ள கற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இன்னும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறோம். அது இந்த நாள் எங்கள் பிள்ளைகள் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. குறிப்பாக இந்த நிகழ்வை வந்து எங்களுடைய டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அறக்கட்டளையின் நிறுவனராக இருக்கின்ற டாக்டர் உதயகுமார் அவர்களுடைய ஏற்பாட்டால் இங்கே வந்து சேர்ந்திருக்கின்றோம். உள்ளபடியே நாங்கள் அவருக்கு நன்றி தெரிவிக்கிறோம். எங்களுடைய பணியாளர்கள், ஆசிரியர் சார்பாக இன்றைக்கு அது நிறைவாக எங்களுக்கு இருக்கிறது. பிள்ளைகள் பார்க்குறீங்க, எல்லாம் நல்லா மகிழ்ச்சியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த வாய்ப்பு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. இப்படி வெளியுலகத்துக்குள்ள கொண்டு போகின்ற பொழுது அவர்கள் இன்னும் அதிகமாக சமுதாயத்தில் நாங்களும் வாழ முடியும், எங்களாலையும் தன்னிச்சையாக செயல்பட முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம், ஒரு மன தைரியம் அவங்களுக்கு வருகிறது. இந்த சிறப்பு பள்ளியில் வந்து இப்போ பார்க்கும்போதே மாணவர்கள்லாம் மயிலை பார்த்தோன்னே மயில்னு சொல்கிறாங்க. எல்லாமே சரியான முறையில் தான் சொல்கிறாங்க. அந்த அறிவுசாருங்கிறது சொல்லும்போது இந்த பள்ளி எப்படி நீங்கள் அந்த மாணவர்களை வந்து பயிற்சி அளிக்கிறீங்க? கண்டிப்பாக இவர்களை பார்க்கின்ற போது சில பேர் வந்து ஒரு வகையான இமேஜினேஷனாக தான் இருப்பாங்க, கற்பனை உலகத்தில் இருப்பாங்க. இப்படி தான் இருக்குமோ அப்படி தான் இருக்குமோ அப்படின்னு உலகத்தில் இருப்பாங்க. அப்புறம் நேரடியாக கொண்டு வந்து பார்க்கின்ற போது சரி ரைட்டு, இப்படிதான் அது பறக்குது, இப்படிதான் அது கூவுது, இப்படிதான் அது செயல்படுது அப்படிங்கிற ஒரு நேரடி அறிவு வந்து அவங்க பெற்றுக்கிறாங்க. ஏன்னா அவர்கள் வந்து இயல்பாக இருக்க முடியாது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கற்பனை திறனில் இருக்கிறவங்க. இன்றைக்கு பார்த்தோன்னாக்கா நேரடியாக வந்து அவங்க வந்து இப்படிலாம் இருக்குது அப்படிங்கிற பாட்டுக்குள்ள அவர்கள் வந்து இன்னும் ஊர்ஜிதம் ஆகுது அவங்களுக்கு இதெல்லாம் பார்க்க. இந்த மாதிரினே அதாவது ஒரு சாதாரணமாக பள்ளி மாணவர்கள் வந்து இங்கே சில்ட்ரன் பார்க் கூட்டிகிட்டு வராங்க. அப்படி கூட்டிகிட்டு வரும்போது நம்ம இங்கே கூட்டிகிட்டு வரும்போது இந்த மாணவர்களுடைய சந்தோஷம் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக இந்த அறிவுசார் குறைபாடு சிறப்பு குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, இவருடைய மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. வெளியில் வருகின்ற போது பார்க்கின்ற போது அவர் வந்து எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டாங்க. பார்க்கலாம், யதார்த்தமான சிரிப்பு, யதார்த்தமான ஒரு பேச்சு, அதை நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு வெளிப்படையாக இருக்கும். உள்ள வந்து மனசுக்குள்ள எதுவுமே ஒரு சங்கடமான சூழ்நிலையோ மறைத்து வைக்கணுங்கிற ஒரு நிலையவோ அந்த எண்ணமோ அவங்களுக்கு இருக்காது. அதை நீங்கள் பார்க்கலாம். அதுதான் அவங்களுடைய உலகம். ஸோ இன்னைக்கு உங்களுடைய பள்ளிக்கூடத்தில் எந்த வயதுலேருந்து சேர்க்குறாங்க? இவர்களுக்கு வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு சில நேரத்தில் நம்ம எப்படி இதை பார்க்கலாம்னாக்கா 50 வயது இருப்பாங்க உடல் அளவில்.
மனதளவுல பார்க்க உள்ள ஒரு 10 வயது குழந்தைக்குரிய பக்குவம், அந்த பிஹேவியர்ஸ் தான் அவங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் நாங்கள் அனுசரித்து பிரித்து ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. 25 ஆசிரியர்கள், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அந்த பிரித்து அடி வைப்போம். அவங்க வந்து கரெக்டாக அதை வந்து அவங்களை கொள்கை அழைச்சிட்டு வந்து அந்த கல்வியை வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. நிச்சயமா. ஸோ இது வந்து எந்த வகுப்புன்னு இருக்காது. இப்போ சிறப்பு பள்ளி ஒரு சாதாரண பள்ளிக்கும் நம்ம சிறப்பு பள்ளிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பரீட்சைகள், ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு பரீட்சை இருக்கும், அந்த பரீட்சைக்கு நம்ம பள்ளி மாணவர்கள் கொடுக்கக்கூடிய பரீட்சை எப்படி இருக்குங்க? நல்ல கேள்வி கேட்டீங்க நீங்கள். இந்த பிள்ளைகள் வந்து அன்றாட தேவைகளை நிறைவேற்றுவது என்பதே அவர்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டம் லைஃப்பில். நீங்கள் பார்த்தோம்னாக்கா இப்போ ரமேஷ் இருக்கிறாரு, அவர் வந்து 30 வயதில் இருக்கிறாரு. ஆனால் இன்னும் அவருக்கு வந்து பட்டன் போட தெரியல, தலையை சீவ தெரியல, இந்த பேண்ட் சட்டை கரெக்டாக போட தெரியல. அப்படிங்களா அவர் வந்து அதில் ட்ரைனிங்கில் தான் நாங்கள் ஆக்டிவேட் பண்ணோம். அவர் வந்து இவர் வந்து தன்னிச்சையாக அது வந்து பட்டன் போட முடியுதா, கற்றுக்கிறாரா, அவர் வந்து தன்னுடைய டாய்லெட் போயிட்டு அவருக்கு அதை சுத்தம் செய்ய தெரியுதா அப்படிங்கிறத நாங்கள் வந்து கற்றுக்கலாம். அதுதான் ட்ரைனிங் ஆக்டிவிட்டிஸ் அவங்களுக்கு நம்ம வந்து கொடுத்துட்டு வரோம். இப்போ பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க, இவங்களுக்கான சர்டிஃபிகேட்ஸ்ன்னு எதாவது இருக்குங்களா எப்படிங்க? சர்டிஃபிகேட்ஸு இவங்களுக்கு நம்ம அப்படி வந்து வழங்குறது முடியாது. இதில் வந்து எப்படின்னு சொல்லணும்னாக்கா 4 வகையான கேட்டகரி சொல்லுவாங்க: மைல்டு, மாடரேட், சிவியர், ப்ரொஃபவுண்டு. இந்த மைல்டாக இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து அவர்கள் வந்து படிப்பதற்கு இன்னும் நிறையா கொண்டு வரலாம். இப்போ குறிப்பாக சொல்ல போனால் எங்கிட்ட இருக்க மாணவர்கள் கடந்த வருடம் 5 பேர் 10th எழுதினாங்க. ஸ்கிரைப் வச்சு நம்ம எழுதணும், 5 பேருமே பாஸ் ஆகிட்டாங்க. அவர்களுக்கு கல்வியை முடிதலாம் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் இந்த வருடம் 12 பேர் தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் வந்து இந்த வருஷம் தேர்வுக்கு வந்து தயார் கொண்டு பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி நம்ம வந்து அவர்களை அதை பிரித்து அவர்கள் வந்து அறிவை நம்ம வந்து கொடுத்துருக்கோம். நிச்சயமா இந்த பள்ளி மாணவர்கள் இப்போ நல்ல நிலைக்கு வராங்க. ஸோ இவங்க வந்து சரியாயிட்டாங்கிற ஒரு நிலை வருமா எப்படிங்க? ஒரு சில அந்த மைல்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, முதல் கட்டத்தில் இருக்கிறவங்களை வந்து ஓரளவு நம்ம கொண்டு வந்து ஒரு மார்க்கெட்டில் ஒரு கேட் கீப்பர் அல்லது ஒரு பொருளை எடுத்து வைப்பது, ஒரு பொருளை அரேஞ்ச் பண்ணி வைப்பது, அப்படி வந்து நம்ம வந்து கொண்டு போகலாம். இப்போ அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறோம். ஒரு சில பிள்ளைகள் நம்ம ஒகேஷனல் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தொழில் பயிற்சி மூலமாக அவர்கள் வந்து தன்னிச்சையாகலாம். இப்போ குறிப்பாக பார்த்தோம்னா எங்கள்கிட்ட வந்து இந்த டோர் மேட், அந்த தறி வந்து போட கற்றுக்குறாங்க கொஞ்சம் பேர். சோப் ஆயில், ஃபெனாயில் அதெல்லாம் போட கற்றுக்குறாங்க. அப்புறம் வந்து இந்த புரும் மேக்கிங், அது மிஷின் வாங்கி கொடுக்குறோம். அந்த இலைகளை கொடுக்குறோம், தென்னங்கிட்ட அதை வந்து புரும் எடுத்து அதை இது பண்ணுறாங்க. ஸோ இப்படி தொழில் பயிற்சி மூலமாக அவர்கள் வந்து எதிர்காலத்தில் தன்னிச்சையாக வாழ்க்கையாங்கிறது கொஞ்சம் செய்யலாம். ஆனால் எப்போதுமே உடனிருப்பு அவங்களுக்கு இருக்கணும், பாதுகாப்பாக நம்ம கொடுக்கணும். உடனே யாரும் இருந்து தான் வழிகாட்டி இருந்து தான் அவங்கள கைட் பண்ணணும். ஏன்னா அவங்களால வந்து தொடர்ந்து தன்னிச்சையாக வந்து கொஞ்சம் சாத்தியமில்லாத ஒரு சிந்தனை அது. நம்ம நிறைய பேர் வந்து மொபைலோட அலைஞ்சிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் இவங்க மொபைல் ஏதாவது தேவையா? ஏன்னா நமக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும், மொபைல்னு இருக்கும். இவங்கெல்லாம் எப்படிங்க பயன்பாடு? இவர்களுக்கு எங்களோட ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட வீட்டு மொபைல் நம்பரை மனப்பாடம் செய்த சொல்லி கற்றுக்குவாங்க. அவங்க ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. நம்பரை சொல்லி கொடுப்பாங்க. ஆப்ரேட் பண்ணுறது ஒரு சில பிள்ளைகள் அதை கரெக்டாக அந்த யூடியூப் மற்ற ஆப்ரேட் பண்ணுவாங்க. அது அப்படி கற்றல் தான் போயிட்டே இருக்காங்க. இந்த மாதிரியான பயிற்சி தான் நீங்கள். ஆமாம், சரி. இதை வந்து நம்ம இன்னொரு இடத்துல பேசுவோம். இந்த சிறப்பு நல்ல ஒரு சில்ட்ரன் பூங்கா, அதாவது சிறுவர்கள் பூங்காவில் நிறைய மாணவர்களை மகிழ் வைக்கிறீங்க. வாழ்த்துக்கள். உங்களுடைய பணிகள் வெற்றியடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இல்லை நாங்கள் போகலாம் தான். அவ்வளோதான். வணக்கம். வணக்கம். கலாம் ட்ரெஸ்ட்லேருந்து வந்திருக்கீங்க. உங்களுடைய ஏற்பாடில், அதாவது டான் குணெல்லா ஸ்பெஷல் ஸ்கூல், ஆமாம், ஸோ படியோடு இணைந்து நீங்கள் இந்த மாதிரி மாணவர்கள் வந்து அழைத்து வந்திருக்கீங்க. நிறைய மாணவர்களை நம்ம பார்த்துருக்கலாம். நிறைய மாணவர்களை நீங்கள் நிறைய ஸ்கூலுக்குலாம் போய் உதவிகள் பண்ணியிருக்கீங்க. பட் இந்த மாதிரியான இணைந்து பண்ணும்போது எப்படி மனம் மகிழ்வு அடைகிறீங்க? ஆக்சுவலாக வணக்கம், என் பேர் உதயகுமார். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ட்ரீம் ட்ரஸ்ட் அதோட நிறுவனராக இருக்கேன்.
பொதுவாக அரசு பள்ளிகளுக்கும் இல்லை பொதுவான பள்ளிகளுக்கும் போய் நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம், இது பண்ணுறோம், ஓகே. அது வந்து அந்த மாணவர்களுக்கு மென்மேலும் போகிறதுக்கான வழியை நம்ம ஏற்படுத்தி தரோம். அது ஒரு தனி விஷயம். பட் இந்த சிறப்பு பள்ளி மாணவிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம சிறப்பு பள்ளி மாணவிகளை பொறுத்த வரைக்கும் அவங்கள வெளி உலகத்தோட எப்படி நம்ம தொடர்பு படுத்துறது, நம்மளுடைய முதன்மையான குறிக்கோள். ஏன் சமுதாயத்தில் வந்து மக்கள் வந்து வெளியே வரும்போது இவங்களை பார்த்து பயப்படுறதோ, இவங்களை பார்த்து பயந்து ஓடுறதோ, இல்லை இவங்களை பார்த்தா ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயப்படுறாங்க இல்லைங்களா? அதை வந்து நம்ம போக்கணும்னா இவங்கள மனிதராக அடிக்கடி கொண்டு வந்து நம்ம சகஜ நிலைக்கு இவங்களை கொண்டு வரதுக்கு அவங்கள நம்ம பழகணும்னு நான் நினைக்கிறேன் பர்சனலாக. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற பயிற்சி வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எதுவுமே வந்து நம்ம சொல்லிகிட்டே இருந்தால் அது சரிப்பட்டு வராது. நேரடியாக அந்த இடத்துக்கே அவங்களை கூப்பிட்டு வந்து இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நம்ம தொன்கோணல்ல சிறப்பு பள்ளியிலேருந்து அற்புதராஜ் ஃபாதர் அவர் தலைமையில் வந்து 110 பேர்கிட்ட வந்திருக்கோம். வந்து நம்ம தன்னார்வலர்களும் வந்திருக்காங்க. இன்னைக்கு வந்ததுலேருந்து மாணவர்களுக்கு எந்த ஒரு அசிஸ்டன்ஸோ, அங்கே இருக்கும் போது பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து பல அசிஸ்டன்ஸ் தேவைப்படும் அவங்களுக்கு. அங்கே இருக்கும்போது பாத்ரூம் போகணுன்னுவான், அங்கே போகணும், இங்கே போகணும், அப்படி போகணுன்னுவான். இங்கே வந்ததுலேருந்து யாரையுமே எதுவுமே கேட்கல. அவன் பாட்டுக்கு வந்தான், ஜாலியாக ஃப்ரீயாக வண்டியில் வரும்போது கூட எதுவுமே கேட்கல. அவங்க பாட்டுக்கு ஃப்ரீயாக இருக்காங்க. சும்மா அந்த மாணவர்கள் இதை விரும்புகிறாங்க, சந்தோஷமாக இருக்கணுன்றதை விரும்புகிறாங்க. ஸோ அதுதான் நான் பார்த்துருக்கேன், பர்சனலாக பார்த்துருக்கேன். அதனால எனக்கு இந்த தெரியுன்றதுனால இந்த மாதிரி வெளி உலகத்தோடு அவங்களை தொடர்பு படுத்தணும். அடுத்ததான் இவங்களை பீச்சுக்கு கூப்பிட்டு போகணும் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்னா ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரியான மாற்றுத்திறனாளி மாணவர்களோ இல்லை அறிவுசார் குறைபாடுடைய மாணவர்களோ இவங்களுக்கான அங்கீகாரம் எல்லார் மத்தியிலையும் பொதுமக்கள் மத்தியிலும் கிடைக்கணுன்றது எங்கள் அப்துல் கலாம் ட்ரீம் ட்ரஸ்டோடைய ஒரு சின்ன ஒரு இது. ஏன்னா அப்துல் கலாம் ஐயாவும் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து இந்த மாற்றுத்திறனாளி மாணவிகளுக்கு என்னென்னலாம் தேவைப்படுதோ செயற்கை கால் 1.25 கிலோ கொடுத்துருக்காரு. அது மாதிரி கொடுக்கும்போது அதெல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க. இப்போ இந்த மாணவர்கள் அதை கேட்க மாட்டாங்க. நம்மளா வந்து இதை ஒரு தன்முயற்சி எடுத்து அவங்களுக்கு நம்ம பண்ணும்போது அவங்க அது மூலியமா சந்தோஷப்படுவாங்க. அதை நம்ம பார்க்கலாம். நிச்சயமா இப்போ உங்களை பார்த்து வந்து நிறைய மாணவர்கள், இந்த மாதிரியான மாணவர்களை நிறைய இடத்துல இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வந்து பள்ளி நிறுவனங்கள் அழைத்து செல்லணும்னு சொல்றீங்க. கண்டிப்பா அது அழைத்து செல்லணும்னு நானும் கேட்டுக்கிறேன். என்னன்னா அதாவது அவங்கள வெளி உலகத்தோட நம்ம எவ்வளோக்கு பழக்க விடுறோமோ அவங்களுடைய அந்த இது புரிஞ்சுக்கிற தன்மை கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகுன்றதை நான் உணர்ந்திருக்கேன் உண்மையாலுமே. ஏன்னா ஒரு முறை பார்த்தா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் முறை என்ன அவ்வளோ தெரியாது. பட் வர 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 என்ன நல்லா ஒருத்தர் அண்ணான்னு கூப்பிடுவான், ஒருத்தர் சார்ன்னு கூப்பிடுவாங்க. ஆமா, ஒவ்வொருத்தர் அவன் என்ன ஒரு நேம் வச்சுப்பான். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கும். எவ்வளோ ஆண்டுகளா தொண்ணூறுல சிறப்பு பள்ளியில கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமா வந்துட்டு இருக்கேன். ஆமா, முதல் முறை இல்ல, அதாவது அங்க உள்ள நாங்க வேற ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். பட் வெளியே உலகத்துக்கு வரணும் அப்படின்னு பார்க்கும்போது சரி அதுக்கான அந்த டைமிங் வரணும் இல்லைங்களா, அது முன்னெடுப்புகளா வந்து இன்னைக்கு வந்திருக்கோம். இது நல்ல ஒரு அமைப்பா இருந்தது. மாணவர்கள் உண்மையிலுமே என்ஜாய் பண்றாங்க. அதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்கு. இந்த வாய்ப்பு கொடுத்த அற்புதராஜ் ஃபாதர் அவர்களுக்கும் தொன்கோணல் சிறப்பு பள்ளியினுடைய தந்தை அவருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த இல்லத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கூட தெரியும், இந்த மாணவர்களுக்கான உணவு கூட இயற்கை முறையில இருக்கும். சர்க்கரை அலோடு கிடையாது, ஒயிட் சுகர் அலோடு கிடையாது. அவங்களுக்கு நாட்டு கோழி தான், கோழி கூட சிக்கன் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராய்லர் கோழி அந்த மாதிரி எல்லாமே ஒரு நல்ல ஒரு உணவுகள் கொடுக்குறாங்க. அதுவும் வந்து மாணவர்கள் பலன் அடைகிறாங்க. பார்க்கும் போதே தெரியும், கிளீனா இருப்பாங்க. கொஞ்சம் நவருங்கப்பா. மாணவர்கள் வந்து அது மூலியமா பலன் அடைகிறாங்க. அது நான் பார்க்குறேன். அதனால தொடர்ந்து இந்த பள்ளிக்கு எங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன்ஸ் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். மேலும் இந்த அப்துல் கலாம் ட்ரீம் ட்ரஸ்ட் மட்டும் இல்லை, நிறைய பேர் பார்க்குறவங்க இந்த பள்ளிக்கு வந்து உங்களுடைய பிறந்த நாள் அப்புறம் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி வந்தால் கூட நீங்கள் வந்து இந்த மாணவர்களோட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்றது சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ வேற ஏதாவது கொஸ்டின்? உங்களுடைய சேவைகள் தொடர வாழ்த்து. கண்டிப்பாக. நன்றி. நன்றி. காந்தி மண்டபம், காமராஜர் மண்டபம். சில்ட்ரன்ஸ் பார்க்கு எப்படி இருக்கு? சூப்பரா இருந்தது. எப்படி இங்க இருக்கிற மிருகங்கள்லாம் பாத்தீங்களா? பார்த்தேன். என்னெல்லாம் பாத்தீங்க? சருகுமான், புலிமான், அப்புறம்
மயில் மயில் பார்த்துருக்கீங்க. மயில்மா சரி சரி சரி. மயில பார்த்தேன். மானெல்லாம் பார்த்துருக்கீங்களா? டிவியில தானே பார்த்துருப்பீங்க. இங்கே நேரில் பார்க்கும்போது எப்படி இருந்தது? டிவியில் பார்த்தேன். இங்கே பார்க்கும்போது எப்படி இருக்கு? கொஞ்சம் ஆ நல்லா நல்லா இருக்கு. நல்லா இன்னும் நிறைய இடம் சுற்றி பார்க்க வேண்டியது இருக்கு. சூப்பர் கலக்குங்க. இங்கே விளையாடினதெல்லாம் எப்படி இருந்தது? விளையாண்டு சூப்பராக இருந்தது. உங்கள் ஸ்கூலில் இருக்கிறது இங்கே இருக்கும்போது வெளியே வரும்போது எப்படி இருக்கு அட்மாஸ்பியர்? அதே மாதிரி தான் விளையாடும். ஸ்கூல்லையும் எப்படி தான் நல்லா பண்ணி தருவாங்களா? சூப்பர். என்ன ஸ்கூலில் படிக்கிறீங்க? டான்கோனாலா சிறப்பு பள்ளி. சிறப்பு பள்ளி. சூப்பர். சிறப்பு. தேங்க்யூ. வாங்க. மான் இருக்கா இல்லையா? பான் இல்லை. முயல் மெருகிதுண்ணா. முயல் மாதிரி சமம் கலரு. கரெக்டாக சொன்னேன். அண்ணா அது சரி அண்ணா. ஒண்ணு இல்ல என்னது கண்ணா இது தம்பி? என்ன 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 இது? நரி. நரியா? குள்ள நரி. நரி இருக்கா? வாங்க வாங்க வாங்க. எட்டி எப்படி சரிங்க பாருங்க. அது கத்துங்க. நரி மாதிரி கத்துடா. அது கூட கத்துடா. மயில் பாருடா. வா 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 வா. எல்லாத்தையுமே வாங்குறாங்க. எல்லாம் தெரியும்.
இது என்னது? மயில் மயில் அம்மா, மியல் முயலா மயிலா? மியல் மயில் மயில் கரெக்டாக சொல்லு. புரிஞ்சுக்கிட்டே சொல்லு மயில் சொல்லு நீ சொல்லு மயில் 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 கரெக்டாக சொல்லு. மயிலா முயலா? மயில் முயில் கரெக்டாக சொல்லு. பெர்ஃபெக்ட். ஹாப்பியாக இருக்கா? தங்கச்சி பத்தியா எல்லாம் பாருங்க வச்சு ஆடுது. பிரியம்மா, நான் ஒன்று கேள்விப்பட்டிருக்கேன். பெண்ணை கவத்துக்காக தோகை வச்சு ஆடுமா? நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கானுங்க. தோகையை பார்த்தாலே தெரியும். தோகையை பார்த்தாலே தெரியும். யாரா உனக்கு மேல போயிட்டு வரலாம். காடி எடுத்து போறேன் ஓடி பண்ணா ஓடலையா? ஐயோ 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 இது எல்லாமே சார் சார் கொஞ்சம் கரெக்டாக ஏறுவா அப்படியா? போய் போய்ட்டு 4 கிலோமீட்டர். சார்
யூடியூப்ல தான் உங்கள் யூடியூப்ல மட்டும் தானே போடுவீங்க, வேறு யூடியூப் மட்டும் போடுவோம். ஸோ உங்களை நான் அனுப்புகிறேன், நீங்களே பார்த்துங்க. நீங்கள் தானே யூஸ் பண்ணுறீங்க. சரி, வெளியே யாராவது இருக்காங்கன்னா பார்த்துக்கிட்டா நான் வந்து ஒரு உங்களுக்கே போட்டுங்க புரிஞ்சு தரேன். ஏதோ ஒரு கண்டெய்னர் வெளியே இருக்காங்கன்னா ஓகே ஓகே சார். இது எங்க வந்திருக்கீங்க? சில்ட்ரன் பார்க்கா? இது முன்னாடி வந்திருக்கீங்களா? எப்போ வந்தீங்க? இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு இந்த அட்மாஸ்பியர்? சூப்பரா இருக்கா? எப்படி எங்க என்னெல்லாம் பாத்தீங்க இங்க? மானு, நரி, மயிறு, கொக்கு, வேற மயில் பார்க்கும்போது என்ன மயில் பாத்தீங்க? ஒயிட் மயில். கலர் மயில் பாத்துறீங்களா? அதுவும் பார்த்ததில்ல, ஃபர்ஸ்ட் டைமா வெள்ளை மயில். இது பார்க்கும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு? இங்க மிஸ் எல்லாமே கூட்டிட்டு வந்ததுல நம்ம ஃபாதர் எல்லாமே நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருக்கு. உங்க பேர் சொல்லலையே? சஞ்சய். என்ன ஸ்கூலு? படி. சூப்பர். வாங்க, இன்னும் நிறைய சுத்தி பார்க்க நிறைய இடம் இருக்கு. சூப்பர், வாங்க. ஆமா, நீங்க தான் நிறைய வாழ்த்தனம் பண்ணீங்க, பார்த்துதான் இருக்கேன். ஓகே, அடுத்து பாப்போமா? ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வாங்க. உங்க பேர் என்னது? அமித் குமார். அமித் குமார், எங்க வந்திருக்கீங்க? டான் கோனலா சிறப்பு பள்ளி ஸ்கூல். அங்க இருந்து எங்க வந்திருக்கீங்க? கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க். கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க், சூப்பர். இதான் ஃபர்ஸ்ட் டைமா? ஆமா, ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எப்படி இருக்கு இந்த இடம்? நல்லா இருக்கு. நல்லா இருக்கேன். ஆமா. என்னென்னலாம் பாத்தீங்க? மானு, நரியல், முயல், பிகாக், சரகமான பாம்பு எல்லாமே பார்த்தேன். சந்தோஷமா இருந்துச்சு. முன்னாடி பாத்திருக்கீங்களா? முன்னாடி வந்தேன். பாத்திருக்கீங்களா இதெல்லாம்? ஆமா. சரி. ஹலோ. நல்லா ஹைட்டா இருக்கீங்க. சரி, எங்க வந்திருக்கீங்க? கிண்டியில சில்ட்ரன்ஸ் பார்க் வந்திருக்கோம். கிண்டியில சில்ட்ரன்ஸ் பார்க். அடுத்து சார் வாங்க. சரிங்களா? சரி, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சுபு மேத்யூ. ஓகே. இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைமா வரேன். சில்ட்ரன்ஸ் பார்க் கிண்டி. சில்ட்ரன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் டைம் வந்து. ஓகே, சூப்பர். எப்படி இந்த அட்மாஸ்பியர் இவ்வளோ பெருசா சென்னையில் நீங்க வந்திருக்கீங்க? இது மாதிரி பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்குறேன், குழந்தையில பார்த்துருக்குறேன். குழந்தையில இது ஃபர்ஸ்ட் டைம். நான் வளர்ந்து வந்து இவருக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம். சரி. என்ன மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்க? இந்த மானு எல்லாமே, அப்புறம் நரி, அப்புறம் மயில். வாங்க ஃபாதர். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அங்கேருந்து இங்க வரும்போது கொஞ்சம் ஃப்ரீயாகவும் தோணுது. சரி. ஃபாதரை பத்தி சொல்லுங்க. ஃபாதர் தானே கூட்டிட்டு வந்தாங்க? ஆமா, ஃபாதர் தான். அப்புராஜ் ஃபாதர். 2 மாசம் தான் ஆகுது எங்க. அப்படியா? சரி.
அதெல்லாம் கட் பண்ணிடலாம். முதல்ல ஃபாதர் வந்து கூட்டிட்டு வந்தாங்க. அவன் ஃபாதர் ஓகே, கூப்பிட்டு இந்த மாதிரி கூட்டிட்டு வரும்போது உங்களுக்கு ரிலாக்ஸா இருக்கா? ரிலாக்ஸா இருக்கு, ரிலாக்ஸா மைண்ட் ஃப்ரீயா இருக்கு. மைண்ட் ஃப்ரீயா இருக்கு. மைண்டு தான் முக்கியம். சூப்பர், வாழ்த்துக்கள். மயிலு மயில் சூப்பர். வேற என்ன பாத்தீங்க? குள்ளநரி குள்ள நரியா? கொக்கு பாத்தீங்க. அப்புறம் வேற என்ன பாத்தீங்க? சூப்பர் எபினேஷ் சார், நல்லா பேசுனீங்க. ஓகே, என்ன படிக்கிறீங்க? 10th படிக்கிறீங்களா? சூப்பர், பாஸ், ரைட், தேங்க்யூ.